நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா, கல்பனா, நீ கண்டிப்பா அந்த தினேஷை பார்க்கதான் போயிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் தலைவலின்னு போய் சொல்லி நாடகம் ஆடினியா? தினேஷும் நீயும் இருக்கிற போட்டோ என்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு உங்க அம்மாவுக்கு 1000 வாட் ஷாக்கு கொடுக்குறேன் பாரு. இந்த இடத்துல தானே போட்டோ வச்சிருந்தேன். போட்டோ எங்க போச்சு? ஒருவேளை கல்பனை எடுத்துட்டு போயிருப்பாளோ? ஐயோ, சரி அங்க போய் பாப்போம். போட்டோவை காணுமே. நம்ம ரூம்லயே காணோம், இவ ரூம்லயே காணோம். போட்டோ இல்லைன்னா யாரும் என்ன நம்ப மாட்டாங்களே. கல்பனா வீட்ல இல்லைன்னு சொன்னா சித்ரா தேவிக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். சரி போய் சொல்லுவோம். சித்ரா, கல்பனாவுக்கு எப்படி இருக்கு? சீதா நல்லா மசாஜ் பண்ணி விட்டா. அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. சீதா கைப்பட்டாலே எல்லாம் சரியா போயிடும். அத்த, கல்பனாவை ரூம்ல காணோம். தலைவலி சரியாயிடுச்சான்னு கேட்க போனேன். அவ ரூம்ல இல்ல. அவ பாத்ரூம்ல இருப்பா. ஏன் டென்ஷன் ஆகுற? ஐயோ அத்தை, நான் அங்கேயே தேடி பார்த்தா அவ இல்ல அங்க. ஷோ, கல்பனா எங்க போயிட்டா? அங்க போயிட்டா, காணாம போயிட்டா, ஓடி போயிட்டா. இதே உனக்கு வேலையா போச்சு. ஐயோ அத்தை, நான் சத்தியமா தான் சொல்றேன், அவள அங்க காணோம். அவ இல்ல ரூம்ல. இப்ப அவ ரூம்ல இல்லன்னு சொல்ல வர. ஆமா, வா போய் பாப்போம். சரி சித்ரா, நீயும் போய் பாரு. சுமித்ரா வா. இன்னைக்கு மட்டும் கல்பனா அவ ரூம்ல இருந்தான்னு வச்சுக்க, இந்த வீட்ல உனக்கு இதுதான் கடைசி நாள். கல்பனா, பாத்தீங்களா அத்தை? நான் சொல்லும் போது நீங்க நம்பல. இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல. நான் நினைக்கிறேன் அவ எங்கேயாவது வெளியே போயிருப்பான்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்களேன்.
cannot be reached at the moment. Please try again later. என்ன ஆச்சு சித்ரா? ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. சுச்சோ, முதலியே தலைவலின்னு சொன்னா, அப்படி இருக்கும்போது யார்கிட்டயும் சொல்லாம போயிருக்கா. பத்தாததுக்கு ஃபோன் வேற நாட் ரீச்சபிள்னு வருது. சோ, என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு அத்தை. மூடு உன் வாய. நான் அவளோட அம்மா. எனக்கே டென்ஷன் இல்ல, உனக்கு எதுக்காக டென்ஷன்? சித்ரா, எதுவா இருந்தாலும் அவ வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். வா கீழே போலாம். அக்கா, கல்பனா எங்கக்கா போனாங்க? அவ தினேஷ் கூட ஓடி போயிட்டான். என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஏய், சும்மா தொல்லை பண்ணாத. போ, போய் வேலைய பாரு. ஓகே, நினைச்ச மாதிரி அவ ரூம்ல இல்ல. சித்ரா தேவி கிட்ட போட்டு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான். கல்பனா, உன்னை பார்த்து பேசுறதுக்கு நான் எவ்வளவு நேரம் போன்ல கெஞ்சறது? சாரி தினேஷ், இப்பெல்லாம் அம்மா என்ன ரொம்ப வாட்ச் பண்றாங்க. நான் எங்கேயாவது போகணும்னு சொன்னேன்னா எதுக்கு ஏன்னு கேக்குறாங்க. அப்படி இல்லனா கூட யாரையாவது அனுப்பிச்சு வச்சிடறாங்க. நான் என்ன பண்ணட்டும் தினேஷ்? தினேஷ், எங்க என்ன அபிஷேக் கூடவே கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல, இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. வா, நம்ம இப்பவே எங்கேயாவது போயிடலாமே. கல்பனா, வீட்டை விட்டு போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல கல்பனா. ஆனா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. நான் ஏன் சந்தோஷத்தை பார்த்தா அவளோட வாழ்க்கை பாழாயிடும். அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன், என்ன நம்ப. தேங்க்ஸ் தினேஷ். எங்க வீட்டுல இருக்கிறவங்கள என்னால சமாளிக்க முடியல. ப்ளீஸ் என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பா கல்பனா. கல்பனா, நான் உன்னை வர சொன்ன விஷயத்தையே மறந்துட்டேன். நான் இப்போ ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு அதை சால்வ் பண்ணணும்னா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நீ ஏதாவது பண்ணி எனக்கு பணம் ரெடி பண்றியா? 5 லட்சமா? அவ்வளவு பணம் என்கிட்ட ஏது? உனக்கே நல்லா தெரியும்ல, அந்த பிளாக்மெயிலருக்கு பணம் கொடுக்க, என் அண்ணனுக்கு கொடுத்த நகையை எடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. 5 லட்சம் என்கிட்ட இருந்தா நான் அந்த பிளாக்மெயிலருக்கு கொடுத்து என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருப்பேன். கல்பனா, அப்படி சொல்லாத. நீ அடகு வச்ச நகையை உனக்காக 2 லட்சம் கொடுத்து மீட்டு கொடுத்துருக்க. ஆனா எனக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா? உன்கிட்ட இல்லைன்னா உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கும்ல. என்னது? எங்க வீட்டுல பணத்தை திருடுறதா? அது கண்டிப்பா நடக்காத விஷயம். கல்பனா, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கூட, நான் திருப்பி கொடுத்துடுறேன். ப்ளீஸ். சரி, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணா மட்டும் போதாது, கண்டிப்பா கொடுக்கணும். சரியா? சரி தினேஷ். தேங்க்ஸ் கல்பனா. ஓகே தினேஷ், நான் கிளம்புறேன். நான் வீட்ல இல்லைன்னு அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சோ நான் கிளம்புறேன். நான் வரேன். ஓகே கல்பனா. பாய். பாய். கல்பனா கல்பனா கல்பனா, கேவலம் 5 லட்சம் பணம் இல்லாம நான் உன்கிட்ட கேட்கல. அந்த 5 லட்சத்தை ஏற்பாடு பண்றதுக்கு நீ அலையறத
நான் பார்த்து ரசிக்கணும். ஒருவேளை நீ பணத்தை கொடுத்தாலும் அப்பவும் ப்ராப்ளத்துல மாட்டதான் போற. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கல்பனை யார்கிட்டயும் சொல்லாம எங்க போயிருப்பாங்க? எப்படியாவது உள்ள போகணும். என்ன கல்பனா, எங்க போனீங்க? எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க. எல்லாரும் உங்க மேல கோவமா இருக்காங்க. ஓ மை காட். ஐயோ. சரி, எல்லாரும் எங்க இருக்காங்க? தோ ஹால்ல. ஐயோ. அண்ணி ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? ப்ளீஸ் 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 போங்க. நீ என்ன கல்பனா, நீங்க யாராவது வந்துட போறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க போங்க ப்ளீஸ். சரி. சீக்கிரம் என்ன நின்னுட்டே இருக்கீங்க? சீக்கிரம் இறக்குங்க. இருங்க இருங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் ஏறுங்க. ஐயோ, பாத்து பாத்து, மெதுவா. ஐயோ, வாங்க. கடவுளே, அவ திரும்ப வரவே கூடாது. இருங்க கல்பனா, என்னது இது? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அப்படி எங்க போயிட்டு வரீங்க நீங்க? நான் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு போணுமா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா ஆமா, எனக்கு இது எல்லாமே தேவையில்லாத விஷயம்தான். ஏன் எல்லாம் போட்டு தந்தது அத்தை பார்த்தா அவ்வளவுதான். சரி சரி சரி, கோவப்படாதீங்க. எனிவே, ஏனியெல்லாம் கொண்டு வந்து போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இந்த விஷயத்தை எதையும் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்புறம் அம்மா எங்க இருக்காங்க? தோ கீழே தான் இருக்காங்க. சரி, சாரி, தேங்க்ஸ் அகைன். நான் பாத்துக்கிறேன். எங்க போயிட்டு வராங்க இவங்க? இவங்களோட பிரச்சனைக்கு என்னையும் இழுத்து விடுறாங்க. அத்தை பார்த்தா அவ்வளவுதான்.
அத்த ரவிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம்ல? எந்த விஷயத்த? என்னத்த இப்படி கேக்குறீங்க? கல்பனாவ ரொம்ப நேரமா காணுங்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியலையா? அவ எங்க போனாலோ எதுக்கு போனாலோ? பிரியா, என் மகளை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நான் என் பொண்ணை வளர்க்கல. மங்கா, தலைவலிக்குது, சூடா காஃபி கொண்டு வா. ஐயோ, கல்பனா, இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? ரூம்ல இருந்தமா. பொய் சொல்லாத. நான் உன் ரூமுக்கு வந்தப்ப நீ அங்க இல்ல. ரொம்ப தலைவலியா இருந்ததேன்னு காத்து வாங்குறதுக்காக மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். ஏய், போய் சொல்லாத. நான் உனக்கு கால் பண்ணனே, உன்னோட நம்பர் எதுக்கு நாட் ரீச்சபிள்னு வந்தது? ஐயோ அண்ணி, நம்ம வீட்ல சிக்னல் சரியா கிடைக்காது, அதுவும் மொட்டை மாடினா சுத்தமா கிடைக்காது. அது சரி பாட்டி, நீங்களும் எதுக்காக ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? நீ உன் ரூம்ல இல்லன்னு சொல்லி உன் அண்ணி பிரியா ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. ஐயோ அப்படியா? அண்ணி, என்ன பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் என்ன சின்ன பிள்ளையா? நீங்க ஒன்னும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி கல்பனா, நீ ஒரு ரூமுக்கு போ. சரிம்மா. போமா, ஓ ரூமுக்கு போ. காஃபி கொடுத்து அனுப்புறேன். போ. இப்ப என்ன சொல்ற பிரியா? 5 நிமிஷம் என் பொண்ணு இந்த வீட்டுல காணோன்னு தெரிஞ்ச உடனே அவளை பத்தி நீ என்னலாம் சொன்ன? அத்த, அது வந்து வாய மூடு. இனிமே நீ மட்டும் கல்பனாவை பத்தி ஏதாவது சொன்ன, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா நிஜமாவே மொட்டை மாடியில இருந்தாளா இல்ல பொய் சொன்னாளா? எல்லாருக்கும் முன்னால என்ன முட்டாளாக்கணும்னு இப்படி பண்ணாலான்னு தெரியலையே. அதுவும் இல்லாம என்கிட்ட இருந்த போட்டோவை வேற காணோம். ஒருவேளை அவளே எடுத்து வச்சுக்கிட்டு நாடகம் ஆடி இருப்பாளோ? நீ எனக்கு பின்பக்கம் கதவை திறந்து விட்டு உதவி செஞ்சதால என்கிட்ட நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத, ஓகே? அப்புறம் நீ எனக்கு உதவி செஞ்சதால என்னைக்குமே நான் என்னோட அண்ணியா உன்னை ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த உதவியை நம்ம வீட்டு வேலை செய்யறாளே மங்கா, அவ கூட செய்வா. அப்புறம் இங்க பார், நான் வெளியில போயிட்டு வந்த விஷயத்த நீ அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, தொலைச்சுடுவேன். ஓஹோ, அப்போ இவ வெளிய போய் தினேஷ பார்த்தது நிஜம். அதுக்கு சீதா நீ உதவி பண்ணிருக்கியா? கல்பனா, நான் அப்படி பண்றவளா இருந்தா உங்களுக்காக மாடியில ஏணிய போட்டு காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க எதுக்கு வெளியே போனீங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. ஏய் சிப்ப, உன் வேலையை பாரு.
என் விஷயத்துல நீ தொலைவிட்ட தொலைச்சுடுவேன். இங்க பார், உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. மறுபடியும் சொல்றேன், இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயாவது சொல்லக்கூடாது. ஏய் சீதா, அவ தலை வலிக்குதுன்னு போய் சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்திருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு நீ உதவி பண்ணிருக்க. அவங்க எதுக்கு வெளியில போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதனாலதான் நான் கல்பனாக்கு உதவி பண்ணேன். ஆமா, இவ பெரிய அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காகவே பிறந்திருக்க. நீ இப்ப அவளுக்கு பண்ண உதவினால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு நீ மட்டும் தான் பொறுப்பு. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் ஆகாதுக்கா. கல்பனா கல்யாணம் ஆக போற பொண்ணு, அவங்க சந்தோஷமா இருக்கணும்ல. அவ எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ என்னோட தங்கச்சி. இத பாரு, நீ இனிமே ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா அதை எனக்கு பண்ணு. இனிமே அந்த கல்பனாவுக்கு ஏதாவது உதவி பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு அவளை மாட்டி விடுறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது. எல்லாத்தையும் கெடுத்து விட்டேன். அந்த சீதா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சா அந்த கல்பனாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. கல்பனாவுக்கு சீதா, சீதாவுக்கு என் அத்தை, சித்ரா தேவி, பாட்டி எல்லாரும் சப்போர்ட். யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி நடந்தா இந்த வீட்ல எனக்கு மதிப்பே இருக்காது. எப்படியாவது கல்பனாவை மாட்டி விட்டு நான் நல்ல பேர் எடுக்கலாம்னு நினைச்சா அந்த போட்டோ வேற இல்ல. எங்க போச்சு? அது என்கிட்ட இருக்கு.